7th சரளா என்பவரின் ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் 4:1 எனில் அவரது சேமிப்பை சதவீதத்தில் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷினில் வந்து ஆன்சர் வந்து சதவீதத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சரளாவோட ஊதியம் எவ்வளோ, சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்க. ஊதியம் வந்து 4 பங்கு, சேமிப்பு 1 பங்கு. சரளாவோட சம்பளம் எவ்வளோன்னு கொடுக்கலங்க, அது வந்து நம்ம 100 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாங்க. கொஷினில் வந்து சேமிப்போட சதவீதத்தை கேட்குறாங்க. இப்போ வந்து சரளாவோட சம்பளம் 100 ரூபான்னு வச்சுக்கலாம். அவங்க எவ்வளோன்னு கொடுக்காதனால நம்ம 100 ரூபான்னு எடுத்துக்கிறோங்க. இப்போ வந்து சரளாவோட ஊதியம் சேமிப்பு சேர்ந்து எத்தனை பங்குங்க? 4 பங்கு ஊதியம், 1 பங்கு சேமிப்பு, மொத்தம் சேர்த்து 5 பங்கு. இப்போ நம்ம இது கேன்சல் பண்ணால் சரளாவோட 1 பங்கு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுருங்க. கேன்சல் பண்ணால் 20, 1 பங்கு 20. இப்போ வந்து இங்கே சேமிப்பு எவ்வளோங்க? 1 பங்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 1 பங்கு 20. அப்போ ஒருவேளை ஊதியத்தை சதவீதத்தில் கேட்டாங்களா என்னங்க? 4 பங்குனா அந்த 20ஓட 4 பேருக்குன்னா 80ங்க. அப்போ 80%. இங்கே கொஷினில் வந்து சேமிப்பை கேட்குறாங்க. அப்போ 20%. கொஷினில் வந்து ஊதியத்தோட சதவீதம் கேட்டாங்கன்னா 80%ங்க. அதே மாதிரி இன்னொரு சம் பாருங்கள். 8இன் எத்தனை சதவீதம் 64? இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்ங்க. எப்படின்னா இப்போ வந்து கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே கேன்சல் பண்ணி தாங்க நம்ம போடுவோம். இப்போ வந்து 64 / 8 அப்படின்னு சொல்லி போட்டால் ஒரு ஆன்சர் வருங்க. அதே மாதிரி 64 × 100 / 8 அப்படின்னு போட்டால் இந்த 4 ஆப்ஷனுமே இது வருங்க. ஆனால் வந்து கொஷினை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிட்டா 8இன் எத்தனை சதவீதம் 64, 8க்குள்ளே எத்தனை சதவீதம் 64ன்னு சொல்லி கேட்கலைங்க. 64 வந்து 8 மாதிரி எத்தனை பங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 8 ஒரு நம்பர், இப்போ 10ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நம்பர் வந்து எத்தனை 100%. 30ன்னு ஒரு நம்பர் எடுத்தால் அது வந்து 100%. இப்போ வந்து 8ன்னு ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 8 வந்து எத்தனை சதவீதங்க? 100%. அந்த 8 வந்து 100%. 64 வந்து 8 மாதிரி எத்தனை பங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து 64 / 8 போட்டோம்னா எத்தனைங்க? 8 வரும். அப்போ 8 100 பங்குனா 8 மாதிரி 8 பங்கு அப்படின்னா 8 × 100. இப்போ எவ்வளோங்க? 800. ஆப்ஷன் டி தாங்க கரெக்டான ஆன்சரு. கரெக்டாக கொஸ்டினை படித்து பார்த்து யோசிச்சு இந்த சம்லாம் போடணுங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.